நம்ம தான் அளவுக்கு மீறி மின் உற்பத்தி தயாரிச்சு நம்ம கர்நாடகாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சும்மா நான் அதான் உங்களுக்கு புரியல. கர்நாடகாவுக்கு நம்ம கொடுக்கறது இல்லையா? உங்களுக்கு புரியல. நான் சொல்றேன், நம்முடைய நாட்டில் 50 விழுக்காடு ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 2030 கொண்டு வரணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். அது இல்லாமல் இப்போது 3 திட்டங்கள் நடைபெறுகிறது. வட சென்னை அலகு 3, குந்தா நீரேற்று மின் நிலையம், உடன்குடி. இந்த 3 எப்பொழுதும் முடிந்திருக்க வேண்டிய திட்டங்கள். ஏன் டிலே ஆகுது? நீங்கள் 70,754 கோடி வட்டி கொடுக்குறீங்க. இந்த 3த்துக்கும் எவ்வளோ தெரியுமா? மாதம் பிறந்தா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வட்டியை கொடுக்குறாங்க. ஒருவேளை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராததுனால, தமிழ்நாடு அரசே அதற்கான பொருளாதாரத்தை நிதியை கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால 2000 கோடி ரூபாய் கூடுதல் சுமை தமிழ்நாடு அரசு மீது இருக்குதோ? இப்போ நான் சொன்ன எல்லாமே மத்திய அரசு நிறுவனத்தின் மூலமாக நிதி கொடுக்கப்பட்டு அதுக்கு தான் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே மத்திய அரசினுடைய பணம் தான். இந்த 3 திட்டம் நான் சொன்ன பார்த்தீங்களா, மத்திய அரசு தான் கடன் கொடுக்குது, நிறுவனம் தான் கடன் கொடுக்குது. நீங்கள் இந்த 2000 கோடி வச்சுக்கிட்டு நீங்கள் 4,39,000 கோடி பட்ஜெட் பற்றி பேசுகிறீங்க.